ஹாய் எவ்ரிஒன். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து குரூப் சி ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எல்டிசி லோயர் டிவிஷன் கிளர்க் தான். ஸோ இது வந்து ஆல் இண்டியா போஸ்டிங் அதையும் பார்த்துக்கோங்க. இதில வந்து நான் சென்னை போஸ்டிங் மட்டும் வந்து ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில சென்னையில பார்த்தீங்க அப்படின்னா, ஆவடி அண்ட் தாம்பரம். ஆவடியில வந்து மெயின்டனன்ஸ் கமாண்ட், பேஸ் ரிப்பேர் டெப்போட் அண்ட் எக்யூப்மென்ட் டெப்போட் இது வந்து இருக்கு. அதில எல்டிசி வந்து இருக்கு. அதே மாரி தாம்பரம் ட்ரெய்னிங் கமாண்ட்ல மெக்கானிக்கல் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் அதில வந்து ஒரு எல்டிசி வந்து இருக்கு. ஸோ மொத்தம் சென்னைய பொறுத்தவரைக்கும் 7 வேக்கன்சி அண்ட் எல்டிசிக்கு மொத்தம் ஆவடியில 4, தாம்பரம்ல 2. ஸோ அந்த கேட்டகரி வைஸ் இது பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இதில 1, 2 அந்த மாரி தான் வந்து இருக்கும். நான் டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டெலகிராம்ல வந்து அப்லோட் பண்றேன். ஸோ அதில செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா, 18-25 பிளஸ் வந்து ஏஜ் ரிலாக்சேஷனுமே வந்து குடுக்குறாங்க. கேட்டகரி வைஸ் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து குரூஷியல் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆன 1 மந்த்ல வந்து நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ குரூஷியல் டேட் வந்து இங்கேயே குடுத்துருக்காங்க. அந்த இதிலேயே குடுத்துருக்காங்க. மே 2 டூ அந்த மே 1 வீக்ல வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி. அடுத்து ஆ எல்டிசி. ஸோ இந்த சிஎம்டி ஐ திங்க் வெயிட் அ மினிட். சிவிலியன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவர். ஸோ இதில வந்து இடபிள்யூஎஸ்க்கு 1 மட்டும் இருக்கு. இடபிள்யூஎஸ்ஸா இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க. எல்டிசிக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்ன்மென்ட் பே மேட்ரிக்ஸ்ல லெவல் 2 தென் வந்து எஜுகேஷன்ல வந்து 12த் கிளாஸ் பாஸ். தென் ஸ்கில் டெஸ்ட்டுமே இங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைப்பிங் ஸ்பீடு வந்து 35 வேர்ட் பெர் மினிட் இங்கிலீஷ்ல இருந்தா போதும். அதுதான் ஸ்கில் டெஸ்ட். 10 நிமிஷம். அதே மாரி செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆஃப்லைன்ல வந்து நம்ம அனுப்புறது தான். ஆஃப்லைன்ல அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கவர்ல போட்டு ரூ. 10 ஒரு ஸ்டாம்ப் ஒட்டி அத வந்து அவங்களுக்கு அனுப்பணும். அத வந்து அவங்க செக் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள வந்து ரிட்டன் எக்ஸாம் கூப்பிடுவாங்க. ஐ திங்க் நம்ம பிஎஸ்டி காலேஜுக்கு அனுப்பிச்சோம். ஸோ அந்த மாரி இதெல்லாம் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? அதே இதுதான். அந்த மாரி நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புவீங்க. அவங்க வெரிஃபை பண்ணிட்டு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ ரிட்டன் எக்ஸாம்ஸ்க்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம் வந்து 100% வெயிட்டேஜ் மார்க் தான். அதுக்கப்புறம் வர ஸ்கில் டெஸ்ட்டு, பிசிக்கல் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து குவாலிஃபையிங் நேச்சர் தான். என்ன நீங்க மார்க் எடுக்கிறீங்களோ, அத வச்சு தான் உங்க ஃபைனல் ரிசல்ட் வந்து இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், நியூமெரிக் ஆப்டிட்யூட், ஜெனரல் இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ். தென் இது வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில மட்டும் தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து அப்ளிகேஷன் வந்து என்னன்னா, அனக்ஷர் 1ன்னு வந்து குடுத்துருக்காங்க. இது ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் இதுதான். இன்னும் அஃபிஷியலா வந்து எந்த பிடிஎஃப் எந்த ஒரு டாக்குமெண்ட் அனக்ஷருமே வந்து குடுக்கல. ஸோ இந்த அனக்ஷர் இதில வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணி, அதோட செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி வந்து அட்டாச் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க. எல்லா ஜெராக்ஸ்லயுமே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் நம்ம வித் டேட்டோட வந்து போட்டுருக்கணும். அதுக்கப்புறம் 2 எக்ஸ்ட்ரா ஃபோட்டோ வந்து நீங்க அப்ளிகேஷன்ல ஃபோட்டோ அஃபிக்ஸ் பண்ணணும். பிளஸ் அதோட 2 ஃபோட்டோ எக்ஸ்ட்ரா அந்த கவர்ல வச்சு அவங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணணும். அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து ஓபிசி கேண்டிடேட்ஸா இருந்தீங்க அப்டின்னா, நீங்க வந்து அந்த ஓபிசிக்கான ப்ரூஃப் வந்து அந்த இதோட வந்து செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி காப்பி வந்து அட்டாச் பண்ணணும். அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாரி இடபிள்யூஎஸ்க்குமே வந்து இதில வந்து நம்ம கிரீமி லேயர் இல்ல அப்டின்றது இருக்கும். நம்ம தமிழ்நாட்ல குடுக்குற சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து அந்த மீனிங் தான். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்து ஆ அந்த என்வலப்ல வந்து கவர்ல வந்து என்ன எழுதணும் அப்டின்றது குடுத்துருக்காங்க. நீங்க அந்த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் படிச்சீங்கனாலே உங்களுக்கு வந்து அது தெரியும். ஸோ அத நான் வந்து டெலகிராம்ல போடுறேன். அங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ்.